அந்த பொடி மீன் தான் டைம் எடுத்துச்சு. வெட்ட மட்டும் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நைட்டு 3 மணிக்கு வந்தாங்க. எடுத்துகிட்டே போயிட்டாங்க பாவம். நன்றி. 25-30 மீன் என்ன போட்டோ ஒன்றா பாரு. வரணும். குமாரப்பாறை. இந்த குமாரப்பாறைக்காக தான் உங்களை நான் குறிக்கிறதுக்காக தான். அவரே எனக்கு வேற டைமிங் ஏற்ற மாதிரி மீன், அந்த ஒரு மீனை தான் இந்த காட்சி மீட்லேயே அந்த ஒரு மீன் அவாய்ட் பண்ணுற மீன். நாத்தியால் மண்ணை மட்டும் மீன் கார் மாதிரி டேஸ்ட் அது சூப்பராக இருக்கு மீன். நேற்று கூட எடுத்துட்டு போனோம் ஒரு வரத்தாங்க குழம்புல என்ன தருவா என்ன தர வரலடா வரல. எவ்வளோ காசு போடுறாரு? 600. எவ்வளோ போடு இந்த பக்கம் அப்படி போய் நல்லா அழுக்காது. நான் போனேன்னா வரது 1 மணி நேரம் வாங்கி இந்த தடவை. ஏன்னா இன்னும் பண்டு நிறைய பேருக்கு புது பண்டு எழுத வேண்டியது எல்லாம் இப்போ வந்து முதல்ல மாரி கார்டு போட்டு விடல. உங்களுக்கு ஃபுல்லாக கார்டு போட்டு விட்டீங்கன்னா உட்காந்து ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்துருக்கணும். அது இல்லாமல் 90% பேருக்கு இன்னும் கார்டு தரல. எல்லாம் ரெடியாக இருக்குது. புது போல இருக்கும். ஜிபே பண்ணுறவங்கலாம் கேஷ் கிடையாது. பண்டு ஜிபே என்ன ஆகுதுமா ஃபுல்லாக போய் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் ஏறி போச்சு ஃபுல்லாக அமௌண்ட்டு. 1 இயருக்கு 20 லட்ச ரூபா டெபாசிட் மேக்ஸிமம் 1 வருஷத்துக்கு. அப்படிங்க உங்கள் கணக்கில் அதை போதும். ஐயோ ஆமாம்பா 20 லட்ச ரூபான்றது கம்மி எனக்கு. கை வாழுது அது பொருளாதார கம்மிங்க. காசு கிட்ட ஒன்றுமே இந்த மீன்லாம் மறந்து போகுது. இது மட்டும் இல்லை, காசு கையில் வாங்கிட்டு தலை அப்படின்றோம். அவங்களுக்கு பார்த்து கேட்கணும். நான் மறந்துடுவேன், வேற ஒன்றும் கிடையாது. மறந்துடுவேன், வேற ஒன்றும் கிடையாது. எப்படி பாரு முதல்ல இந்த வாழை இந்த மாதிரி தனியாக வச்சு விற்கவே மாட்டேன். அது மீன் முழுசாக அப்படியே ஓப்பன் பண்ணிடுவேன். ஷார்ட்கட்டு மீன் ஷார்ட்கட்டில் வெட்டினா நல்லா இருக்குது. அடுத்தது யாரு? 3 குறுக்க. ஓகே ஓகே ஓவர். நம்ம தானே போனா போட்டு மீன். ஐயோ இன்னும் பரவாயில்ல, ரொம்ப மோசம் பண்ணுறாங்கண்ணா. முதல்ல மாதிரிலாம் கிடையாது. முதல்ல மாதிரிலாம் இப்போ கிடையாது. அவங்க நம்ம காசு என்ன வச்சா என்ன வச்சா 250 ரூபா என்ன மாப்பிள்ள இப்படி ஓகேவா? எடுத்துக்கோ, உங்க தேவையான இடத்துல வச்சுட்டு போ. வச்சுட்டு போ. இங்க இருந்தாலும் இருக்க போது கிடையாது. 2 பொருள் இருக்குது. மேனேஜரா உள்ள ஒரு கம்பெனியில எந்த பொருள் இருக்கு இல்லைன்றதே பார்க்குறது உங்களுக்கு உள்ளதான். கூப்பிட்டுருக்கானுங்க மீன் விட்டு வான்ட்டு. அங்கே போனதுக்கப்புறம் கவர் பாட்டிலேருந்து நாளைக்கு வெட்டிக்கல. நாளைக்கு எப்படி வெட்டுவீங்க? எப்படி ஒரு சிக்மெண்ட் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம். நாளைக்கு வெட்டிக்க வேணா எப்படி வெட்டிக்குவேன்? அவ்வளோதான். அதோட அடுத்த சிக்மெண்ட் எப்படி ரெடி ஆகுது அப்போ தான் அந்த மீன் வெளியே வருது.
கவர் பாயிட்டு டவுலு இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும். புரியுதா? ரெடி பண்ணி அப்போ அந்த நேரத்துக்கு கவர் பாயிட்டு இல்லை போகிறதுக்கு பால் மாறுறாங்க. டைல்ஸ் போகணும். இன்னும் இந்தியாரங்களை கேட்கவும் முடியாது. ஏன்னா அவனுங்க பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா நம்ம தான் ரெடியாக பார்த்துருக்கணும். ஜஸ்ட் ஒன்று 20 நாள் மேலே ஆகுதுண்ணா. இதுதான் முன்னாடி சொல்லணும். இப்போ நான் எப்படி 2 பிரிக்கிட்டா இது எப்படி தெரியுமா? வீண்டாவை சுற்றி பிரிக்காது. வீண்டாவை சுற்றி பிரிக்காது. இதெல்லாம் அது அப்படியே ஒன்றா போட்டு ஒரே இந்த அப்படி கீழே ஆனால் நீங்கள் மேலே எடுத்து கொடுத்துருங்க. என்ன திரும்ப வர்றது 4-3 நேரம் ஏறுங்க. மேலே ஏறுங்க. நம்ம யார் கேட்குறது? டைம் ஆயிடுச்சு 10 மணி. 10 நிமிஷம் இருக்குதா? நான் அந்த காலத்துக்கு போனால் 1 மணி நேரம் வருது. நான் கிளம்பிட்டேன். இப்போ வீடியோ போகிறதே டைம் ஆகிடுச்சு. நான் 1 மணி நேரம் நான் போட்டு போனால் 1 மணி நேரம் நான் வரதுக்கு வண்டிலாம் முடிச்சு பார்ப்பலாம். இல்லைன்னா கொஞ்சம் இருக்குதுப்பா சுரேஷ். எப்பா மேட்ரு எடுத்துல அதில் இருந்து இன்னி வரைக்கும் அந்த காசு கொடுக்காமலே வச்சேன். 12,000 ரூபா சந்தையில் தான் வேணாம். மாமா ஒன்றும் இல்லை. ஒன்றுனா பண்டு காசு இது பண்டு காசு பிரிக்கல அப்படின்னா இந்த வாரத்துக்கு தரேன்டா. வெளியே வந்து அவன் எத்தனை ஆகுது? 3 மாதம் மேலே இருக்குமா? அதிகமாக இருக்குது. 3 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதம் ஆகுது. 5 மாதம் ஆகுது காசு வாங்கி. இந்த விரவ முகால் எவனுக்கும் காசு எடுக்க முடியாது. சாமி என்னதுல ஐயா வேலையாக நான் கிளம்பிட்டேன். அதனால தான் செலவு வைக்கிறாங்களா? இந்த நம்ம அவங்க வீட்டு வாசல்லையா மறந்துங்களா? ஒன்றும் சொல்லுங்கண்ணா. வைக்கிறேன் சாமி செலவு வைக்கிறதுலாம் வந்து விளையாட்டு வச்சுக்கிறது வைங்க. அடுத்த முன்னே ரிஸ்க் எடுக்க விஷயம் எதுவுமே பண்ணாதீங்க. என்ன சொல்கிறேன்? அடுத்து யாரு எல்லாமே உங்களுக்குண்ணா?